இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திரு, உன்னோட கோபம் நியாயமானதுதான். காஞ்சனா பண்ண தப்புக்காக நீ ஸ்ரீய தண்டிக்கிறது எந்த விதத்துலப்பா நியாயம்? திரு, வேண்டாம் திரு. இந்த சடங்கு நடக்காம போச்சுன்னா அது சரியா வராது. நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவு பண்ணிக்கலாம். நீ அவசரப்படாத திரு. ஸ்ரீ பாவம். திரு, பாட்டி சொன்னா கேப்பல்லப்பா. காஞ்சனா ஏதோ தெரியாம அவளுக்கு இருந்த கோபத்துல அப்படி பண்ணிட்டா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்திருக்கு. அது கெட்டிடக்கூடாதுப்பா. திரு, இங்க பாரு. நீ இப்ப ரொம்ப கோவமா இருக்க. இந்த மாதிரி நேரத்துல நாம எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. கொஞ்சம் பொறுமையா இரு. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. அது உன்னையும் ஸ்ரீயும் தான் பாதிக்கும். உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல, புரியும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் ஆளாளுக்கு திருவ சமாதானப்படுத்த முயற்சி பண்றீங்களே தவிர திருப்பக்கத்துல இருக்க நியாயத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல, இது சரியா வராது தாத்தா. முதல் கோணல் முற்றிலும் கோணலா தான் இருக்கும். இவங்க அம்மாவே வேண்டான்னு நினைக்கிறப்போ அவங்க பெத்த பையன் நான் மட்டும் அவங்களுக்கு எதுக்கு தாத்தா? வாங்கம்மா போலாம். திரு, சொன்னா கேளு. தாத்தா பாட்டி எல்லாம் இவ்ளோ சொல்றாங்கல்ல, சொல்றத கேட்காம போனா என்ன பார்த்தோம்? அம்மா, தயவு செஞ்சு வந்துருங்க. உங்களை ஏத்துக்காத இடத்துல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். உங்களை வேண்டான்னு சொல்ற எந்த உறவா இருந்தாலும் எனக்கும் தேவையில்லம்மா. வாங்கம்மா. திரு, திரு, உனக்கு வேணா என் மேல கோவம் இருக்கலாம். ஆனா உன் மேல எனக்கு எப்பவுமே கோவம் இருந்ததே இல்ல. நான் உன்னை மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ என்ன மனசு மாதிரி ஏத்துக்கிட்டதே போதும். நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு தயவு செஞ்சு 2 பேரும் உள்ள வாங்க. திரு, ப்ளீஸ். கடவுளே, தோடு எங்க விழுந்துச்சுன்னே தெரியலையே. கிட்டத்தட்ட கோவில்ல எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. இனி எங்க போய் தேடுறது? ஒருவேளை அங்க உப்பு கூட மாத்திர இடத்துக்கு மயில் அண்ணனை கூப்பிட போனப்ப விழுந்திருக்குமோ? என்ன ஏன் இன்னைக்கு இப்படி சோதிக்கிறமா? அம்பிகா அம்மாவை காஞ்சனா மேடம் ஒதுக்குறாங்கன்னு நினைச்சு அதை தடுக்க நினைச்ச ஒரு விஷயம் பண்ண. என் வளையல திருடிட்டு போன திருடனை பார்த்தோம், அவனை தப்பிக்க விட்டேன். இப்போ என் அம்மாவோட தோடும் கழட்டு எங்கேயோ விழுந்துருச்சு. நல்லூர் அம்மா, அது என் அம்மா எனக்கு கொடுத்த தோடு. அதை என் கண்ணுக்கு காட்டி கொடுமா பிளீஸ்மா. நான் வெள்ளிக்கிழமை உனக்கு விரதம் இருக்கேன். திரு, இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? திரு, ஸ்ரீமுகத்தை பாருடா. நீ பாட்டுக்கு கோவத்துல எதுவும் வேணான்னு கிளம்பிட்ட. ஆனா ஸ்ரீய பத்தி யோசிக்காம முடிவெடுத்ததுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அவ மனசு எப்படி உடைஞ்சு போயிருக்கும். உடனே உப்பு கூடைய மாத்திடலாமாமா? சரிமா அம்பிகா. நடந்த பிரச்சனையில எங்க எல்லாமே தப்பா போயிடுமோன்னு நான் பயந்தே போயிட்டேன். ஆனா இப்படி ஒரு நல்ல முடிவு வந்ததுல எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அம்பிகா, உன் கையால உப்பு கொடைய கொடு, நான் வாங்கிக்கிறேன். ஐயரே, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க எடுத்துக்கோ. सर्वमंगलम शुभमंगलम प्राप्तिरस्तु. नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय त्रिहं भाय त्रिपुरांतहाय त्रिहाला त्रिகாலாய. ஏ அம்பிகா, நான் மாறிட்டேன்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கியா? நான் காஞ்சனாடி. இனிமேதான் இந்த காஞ்சனாவோட ஆட்டத்தை நீ பார்க்க போற. என்னை எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தலைக்குனிய வச்சுட்டல. நான் உனக்கு என்ன பண்ண போறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாரு. நான் சொன்னத நீ உன் மகன் கிட்ட சொல்லி அவனை எனக்கு விரோதியா ஆக்கிட்டல. இந்த காஞ்சனா இதையும் சமாளிப்பா, இதுக்கு மேலையும் சமாளிப்பா. திரு, ஸ்ரீ, நீங்க 2 பேரும் இத பெருசா எடுத்துக்க வேணாம். சொல்ல போனா இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு காஞ்சனா மனசு மாறி இருக்கா. அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கே. உண்மைதான். சாமி சொல்ற மாதிரி ஜோசியர்கிட்ட இதை பத்தி பேசி ஏதாவது பரிகாரம் இருந்தா பண்ணிட்டு
அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா என்கேஜ்மெண்ட்டே நடத்திடலாம். எனக்கு அது நல்ல யோசனை தான் படுது. ஆ, அதுதான் சரியா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன் மாப்ள. திரு, ஸ்ரீ, நீங்க 2 பேரும் ஒன்னும் ஃபீல் பண்ணலையே? இல்ல தாத்தா. திரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. ஐம் ஆல் ரைட். நீ ஓகே தானே? எனக்கு ஓகே தான் திரு. அப்ப எல்லாரும் கிளம்ப வேண்டியது தானே? மாப்ள, கிளம்பலாமா? யாரும் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். கூடிய சீக்கிரம் கஜேந்திர அவளை கூட்டிக்கிட்டு வந்து அவ கழுத்துல தாலி கட்டினானே திடீர் மாப்பிள அத கழட்டி வீசிட்டு என் தம்பி கஜேந்திர அவன் கையால தாலி கட்டத்தான் போறான். அப்ப வச்சுக்கிறேன் உங்களுக்கெல்லாம். இந்த நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குமா? இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இனி எத்தனை ஜென்மம் ஆனாலும் உங்க கனவு பலிக்காது. கிழவி, நீ சாகணும், அவ இங்க வரணும், அது நாங்க நினைச்ச மாதிரியே நடக்கணும். பாவிங்களா, வாழ வேண்டிய புள்ளைய நல்லா இருன்னு நல்ல வார்த்தை சொல்லலனாலும் பரவாயில்ல, அறுத்து கட்டுவேன்னு பேசுறியே. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? 2 பையனை பெத்து வச்சிருக்கோம்னு மிதப்புல பேசுறியா? அந்த ஆத்தா நீ நினைக்கிறத ஒரு நாள் நடக்க விட மாட்டா. பார்க்கலாம் பார்க்கலாம், நாங்க நினைக்கிறத நடத்தாம விடவே மாட்டோம். அவ எப்படி அவன் கூட வாழறான்னு பாக்குறோம். ஆக மொத்தம் இவங்க இந்த லட்சுமியை விட்டுறதா இல்லைன்னு நினைக்கிறேன். என் மோகனா, நீ எல்லாம் ஒரு மனுஷனு உன்கிட்ட நான் பேசிட்டு இருக்க பாரு. என்ன சொல்லணும், நீ எல்லாம் என்னைக்குமே திருந்த போறதே இல்ல. அத்தை, நான் சொல்றதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. உங்க வீட்டு எல்லாம் மனுஷன் பேசுவானா? எங்கடா கூட்டிட்டு போறான்? தெரியலையேம்மா, எனக்கு எப்படி தெரியும்? உன்னை சோவ வடிக்க போற புள்ளையாடா பெத்து வச்சிருக்க. மா, நான் என்னமா பண்றது? ஏங்க, நிஜமாவே அந்த லட்சுமியை மறுபடியும் கூட்டிட்டு வந்து கஜேந்திரன் அண்ணனுக்கு கட்டி வைக்க போறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னத்தை கிழிக்க போற? சும்மா நான் தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். அடேய், அவளை பேச வேணாம்னு சொல்லு, இல்லைன்னா உன்னை சாவடிச்சிருவேன். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி குதிக்கிறீங்க? அத்தை பாட்டி கிட்ட சொன்ன விஷயம் நிஜமானு கேட்டேன். இங்க பாரு, உன்னை அம்மா அடிக்கிறதுக்குள்ள ஒழுங்கா உள்ள ஓடிடு. ஓடிச்சே.